அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, உண்மையான உணவு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 30 முதல் 35 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மோசேயின் வேண்டுதலால் மன்னா பொழியப்பட்டாலும் மன்னாவை பொழிந்தவர் இறைவனே, மோசே அன்று. உண்மையான உணவு அளிப்பவர் தந்தையே. அவர் அளிக்கும் உணவு தாமே என்கிறார் இயேசு. சமாரிய பெண்ணைப் போல இவர்களும் இயேசு கூறியதை தவறாக புரிந்து கொள்கின்றன. முந்தைய நாள் அளித்த அப்பத்தை போல இன்றும் இயேசு அப்பம் அளிக்கப் போகிறார் என்னும் எண்ணத்தில் இயேசு அளிக்கப் போகும் அந்த அப்பத்தை கேட்கின்றன. அன்பார்ந்தவர்களே, கண்டு நம்புவது என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் பொதுவாக பார்த்தால் நம்புகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கேட்பதை வைத்து நம்புகிறவர்களை விட பார்ப்பதை வைத்து நம்புகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உண்மை என்று தெரிய வேண்டுமென்றால் நானே நேரிடையாக சென்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் அதிகம். இயேசுவின் சீடர்கள் ஒருவரான தோமாவும் நான் கண்டால்தான் இயேசு உயிர்த்திருக்கிறார் என்று நம்புவேன் என்று சொல்கிறார். இந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியில் வரும் யூதர்களும் அடையாளங்களையும் அறிகுறிகளையும் கண்டு நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். நமது வாழ்க்கை வெறும் கண்களால் பார்ப்பதை அடிப்படையாக வைத்து மட்டும் வாழ்ந்தால் நாம் தாம் ஏமாளிகளாக இருப்போம். ஆனால் வாழ்வை, நடக்கும் நிகழ்வுகளை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால்தான் சரியான வழியில் செல்ல முடியும். இதை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அவர்கள் மோசேயை நம்பினதாக சொல்கிறார்கள். ஆனால் மோசே அவர்களுக்கு மன்னா கொடுத்த உணவை தவறான பார்வையில் பார்க்கிறார்கள். மோசே தான் தங்களுக்கு உணவு கொடுத்தார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு தெளிந்த பார்வையோடு கடவுள் தான் அவர்களுக்கு மன்னா கொடுத்தவர் என்று சொல்கிறார். ஆக ஊன கண்களால் பார்ப்பதை விட வாழ்வின் நிகழ்வுகளை விசுவாச கண்கொண்டு பார்ப்பதுதான் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. நமது வாழ்வும் வாழக்கூடிய காலச்சூழலும் ஐம்புலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனை தாண்டியும் நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடவுளை நாம் விசுவாச கண் கொண்டு பார்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அழியாத வாழ்வு தரும் உணவுக்காக நான் உழைக்கின்றேனா? நம்பிக்கை கண்கொண்டு இறைவனை நான் பார்க்கின்றேனா? இயேசுவை எனது இதயத்தில் ஏற்று அவர் வழியில் வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் அழியாத வாழ்வுதரு உணவுக்காக உழைக்கவும், நம்பிக்கை கண்கொண்டு உம்மை பார்க்கவும், இயேசு எங்களது இதயத்தில் ஏற்று அவர் வழியில் வாழவும் வரம் தாரும். ஆமீன்.